ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். நான் உங்களோட அக்ஷதா கார்த்திக் பேசுகிறேன். வாங்க எனக்கு எப்படி சாரீஸ் வேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில், அந்த காலத்து ஸ்டைல் நம்மளோட பாரம்பரியம் தான். பட் அந்த கால ஸ்டைலில் வந்து இப்போ ஒரு அந்த மாதிரி வேர் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு ஆமாம், அந்த காலம் போது என்ன ஸ்டைல் சொல்லவே இல்லைன்னு பார்க்குறீங்களா? எஸ், அந்த காலத்தில் வந்து மகாராணிங்க வந்து அந்த சாரீ வேர் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த போருக்கு இந்த மாதிரிலாம் போகும்போதெல்லாம் சாரீஸ் வந்து வேர் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து இன்றைக்கி வந்து வேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இன்ஸ்கர்ட் போட்டு நம்ம சாரீ இது வேர் பண்ணலாம். பட் அந்த மாதிரி பண்ணாமல் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி 3/4 ஃபேண்ட்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்ல கம்ஃபர்டபுளாகவும் நல்ல இதாகவும் இருக்கும். வீடியோஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், எப்படி சாரீ வேர் பண்ணுறேன் அப்படின்றதையும் பாருங்கள். அங்கே அப்போல்லாம் வந்து போருக்கு இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது மகாராணிங்க வந்து அவங்க தானே அந்த இதுக்கே இது பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஸ்டைலில் அப்போ வந்து அந்த மாதிரி இதில் வந்து இவங்க இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து இந்த டைப்பில் தான் வந்து சாரீ இது வேர் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அப்போ இப்போ இருக்கிற மாதிரிலாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடையாது. ஒன்லி சாரீ இது இந்த மாதிரி தானே இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 ஃபேண்ட்டே எடுத்துக்கிட்டேன். 3/4 ஃபேண்ட் எடுத்துக்கிட்டு இது ஒரு ஒரு நல்ல ஒரு க்ரீன் அண்ட் கோல்டன் கலரில் உள்ள ஒரு சாரீ. ஒரு இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, காட்டன்லேயே கொஞ்சம் இது வேறு மாதிரி ஒரு இதில் கொஞ்சம் சில்க் இது சேர்ந்த மாதிரியே இதாக இருக்கும் கொஞ்சம். ஆனால் வெயில் காலத்துக்கு வந்து இது வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து வேர் பண்ண முடியாது. என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன், வேர் பண்ண முடியாது. கொஞ்சம் இதாக இருக்கும். அண்ட் பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாங்காய் டிசைன் இந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து என்னோடய கால் சுற்றி அந்த இது வர்றதுக்கு தக்கன மட்டும் நான் ஒரு சைடு மட்டும் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அந்த சாரீ இதை பீட் பண்ணி லைட்டாக இது பண்ணுறதுக்கு. அப்போ அந்தளவுக்கு இந்த 2 பக்கமும் உள்ள அந்த பார்டர் லைன் ஒன்று போல் இருக்கிற மாதிரி என்னோடய கரெக்டாக அந்த 2 பார்டர் இதை லைனை எடுத்து நான் வந்து பின் பண்ணிட்டேன். எதுக்கு சொருகிக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு பின் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்தீங்களா பின்னாடி இது பண்ணி, அதை ஒன்று போல் வந்து ப்ளீட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று போல் வரும். அதை வச்சுட்டு அப்படி பின்னாடி வாக்கில் தான் நம்ம வந்து சொருகி ஒன்று போல் வைக்க போகிறோம். அந்த பார்டர் லைன் வர மாதிரி வச்சா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் வந்து வைக்க போகிறேன். வீடியோஸை பார்த்தாலே தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்து நம்ம நார்மலாக வைக்கிட்டு வாங்க, நான் வந்து அந்த பார்டர் லைன் வர மாதிரி, ஏன்னா இந்த சாரியில் வந்து பார்டர் லைன் இருக்குது நல்லா. அதில் இந்த க்ரீனுக்கு வந்து கோல்டன் கலர் இது மாங்காய் டிசைன் போட்டோம்னால நல்லா இருக்குது. அதனால் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த நல்ல பெருசாக தானே இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோல்டன் கலரில் தானே இது பண்ணுவாங்க. ஒட்டியான வச்சாலும் இதை வச்சாலும் இது அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த சாரீ இதில். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இருக்குது. நம்ம மாதிரி இது நம்ம சாரீ இது பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது பார்டர் லைன் நம்ம ஏதோ ஒட்டியானமோ ஏதோ போட்டிருக்காங்க அந்த மாதிரி டைப்பில் அப்போலாம் தான் தெரியும். அதுக்கப்புறமா வந்து இந்த ரொட்டேனை இந்த பக்கம் வந்து பின்னாடி நம்ம கால் வெளியே ரொட்டேன் பண்ணி அதை அப்படியே ப்ளீட் பண்ணி அப்படியே வந்து நம்ம சாரியாக வந்து வேர் பண்ணணும். இதுக்கு வந்து ப்ளீட் வந்து நிறையா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் இருந்ததுக்கு வந்து நம்ம லைட்டாக தான் நம்ம இது பண்ணோம். எனக்கு அந்த பார்டர் லைன் வர மாதிரி நீட்டாக இதாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது அழகாகவே வந்துடும். இப்போ நான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அந்த ப்ளீட் இதெல்லாம் தெரியும், அழகாக நீட்டாக வந்துடும். அண்ட் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த சாரீ இதெல்லாம் வேர் பண்ணுறதுலாம் கொஞ்சம் நிதானமாக பார்த்து செஞ்சு ரொம்ப யூனிக்காக இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேலைப்பாடு ரொம்ப இருக்கும். உண்மையிலே சொல்லப்போனால்
ஏன்னா கரெக்டாக ஒன்று போல் எடுத்து செஞ்சு இது பண்ணுறதுனா சும்மா இல்லைல்ல. அந்த லைனிங்கில் எல்லாம் எடுத்து அந்த பார்டர் லைன் எல்லாமே ஒன்று போல் எடுத்து செஞ்சு கீழே அந்த ஒன்று போல் அந்த இது நம்ம எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்ட்டு டைப்பில் தானே அப்படி ஒரு இதாக தெரியும். அந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரின்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.